கண்ணி எதிர்பார்த்த ஒண்ணு நடக்கும். பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் கண் துடைக்கிறதுக்கு ஒருத்தர். நமக்கு தான் ஏழில் வந்து சனி உட்காந்துருக்காரு. சனி ஏழில் உட்காந்தா என்ன கேட்பாரு? 2 விஷயத்த தெளிவா பண்ணியா. கண்ணி எதிர்பார்த்த ஒண்ணு நடக்குமா? நாங்க எத்தனையோ விஷயத்த எதிர்பார்க்கிறோம், ஆனா எதுவுமே நடந்த பாடு இல்லையே. எங்க வாழ்க்கையில ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மட்டும்தானங்க சந்திச்சோம். இனி என்னதாங்க எங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ், அதை தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த என்ன மாதிரி மாற்றம் அப்படின்றது புரியும். எந்த விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாது, எதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய சேனலை இன்னும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய பேராதரவை எங்களுக்கு கொடுங்க மக்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும்தான் எங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அது வந்து இருக்கும். மக்களுடைய சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பான முறையில் எங்களுக்கு வேணும். அண்ட் நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணும்போது தான் நான் தெரிஞ்சுப்பேன். கன்னி ராசி என்னதாங்க நடக்க போகுது? சனி வேற 7ல் வந்து உட்காந்துட்டு கிடுகிடுன்னு இருக்குங்க. எனக்கு ஒரு நாளும் எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. வாழ்க்கை எதை நோக்கி தாங்க போயிட்டு இருக்கு? வாழ்க்கையோட பாதையை தான் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கன்னிராசியில் இருக்கவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. இந்த ஜூன் மாதத்தில் 12 வருஷம் கழிச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமானது ஏற்படுது. அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வர்றது அப்படின்றது மிக 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 பெரிய ஒரு உங்களுக்கு வந்து வரப்பிரசாதம். அதான் நான் சொல்லுவேன். பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் கண் துடைக்கிறதுக்கு ஒருத்தர் வராருங்க. ரெட்டியா இருங்க. கண் துடைக்கிறதுக்கு ஒருத்தர் வராரு. குரு வராரு. 11ஆம் இடத்துல சுக்கிரன் குருவோட இணைவு வந்து இந்த ஜூன் மாதத்துல இருக்கு. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது. இது மாறாது. இது டிசம்பர் மாதம் வரைக்கும் இப்படிதான் இருக்கும். சனி 7ல் உட்கார்ந்துருக்காரு. எப்படி? சனி 7ல் உட்காந்து உங்களையே பார்க்குறாரு. அதாவது ஒருத்தர் 360 டிகிரியில் ஒருத்தர் வாட்ச் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அவர் தான். வேற யாருமே கிடையாது. குரு கூட விட்டுட்டாருங்க. சரி போனா போட்டோம், போ, என்ன வேணா பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி உங்களை விட்டுட்டாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றான்? நேரா உங்களை பாக்குறாரு. எப்படி? 7ஆம் வீட்டுல இருந்து நேரா உங்களைத்தான் பார்ப்பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு வருஷம் பார்ப்பாரு. இந்த ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கிற மன தைரியம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ நான் உங்க கூட தான் டிராவல் பண்ண போறேன். ஸோ அந்த மன தைரியம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அடுத்து ராசிக்கு 8ஆம் வீட்டுல செவ்வாய். ஸோ ராசிக்கு 8ல் செவ்வாய், 10ல் சூரியன், புதன் சூப்பரா வந்து உட்காந்துருக்காங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் புதன் ராசியில பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு உங்க ஞானத்தாலையும் பேச்சாலையும் அறிவாலையுமே எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவீங்க. ஒன்றும் வேணாம், நீங்க சும்மா வந்து பேசிட்டு போனாலே போதும், கவரப் ஆயிடும். அந்த வகையில உங்க ராசி நாதனான புதன் 10ஆம் இடத்துல சூரியனோட இந்த மாதத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல மாற்றத்துக்கு உண்டான ஒரு மாதமா வந்து அமையுது. ஏன்னா சூரியன் புதன் வரும்போது புதாதித்ய யோகமானது ஏற்படுது. உங்க அறிவு, உங்க ஆற்றல், உங்க எண்ணம் மேலும் மேலும் மெருகேறும் இந்த மாதம். இன்னும் சொல்ல போனா ஜூன் 14க்கு மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருப்பீங்க, ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க. உங்க மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவா அவ்வளோ ஷார்ப்பா நீங்க முடிவு எடுப்பீங்க. உங்க முடிவு ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா நங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஷார்ப்பா, என்ன இது நம்மளாம் இந்த முடிவு எடுத்தோம், நம்ம இப்படிலாம் பேசவே மாட்டோம், நம்ம இப்படிலாம் ஒரு டெசிஷனே பண்ண மாட்டோம், நம்ம எடுத்தோமா அப்படின்னு உங்களுடைய ராசிநாதன் வந்து பலம் பெறும்போது, அதுவும் சூரியனோட சேர்ந்து பலம் பெறும்போது ரொம்ப ஒளியாகவும் இருக்கும். ஏன்னா சூரியன் அப்படின்றது ஒளி. ஸோ பிரகாசம். அப்போ அந்த பிரகாசமும் அறிவும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப வந்து மெருகேறும். அறிவும் பிரகாசமும் ஒன்று சேர்ந்தா அறிவு வந்து மெருகேறும். ஸோ இந்த மாதத்துல அறிவு ரொம்ப மெருகேற அளவுக்கு நீங்க வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் வந்து நீங்க கரியர் ரிலேட்டடாக எடுக்க தான் போறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா சனி வந்து பொதுவாகவே அவர் வந்து நம்மளுக்கு கர்மகாரகன். 2 கிரகங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து குரு, அவர் நமக்கு ஜீவகாரகன். இன்னொன்று வந்து சனி வந்து கர்மகாரகன். இந்த 2 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காம திரிகோண வீடுகளில் வந்து அமர்ந்திருக்கு. 3, 7, 11. ஸோ 7ல் சனியும் 11ஆம் பாவத்துல உங்களுக்கு குருவும் இந்த மாதத்துல அமர்ந்திருக்கிறது அப்படின்றது மூமெண்ட்ஸ் நிறைய காட்டுது எனக்கு.
நிறைய டிராவல் பண்ணி போறீங்க இந்த மாதத்துல. கன்னிராசியில் இருக்கவங்க நிறைய டிராவலுக்கான வாய்ப்பு இருக்கு. கரியர் ரிலேட்டடா நீங்க இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேரை மீட் பண்ண போறீங்க, நிறைய பேர்கிட்ட ஐடியாஸ் கேட்க போறீங்க, நிறைய பேரை உங்களை பிடிச்சு ஓகே நீங்க பண்றது சரிதான், நான் இனிமே உங்களையே நான் அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்பாயிண்ட் பண்ணி உங்களை வேலையில உட்கார வைக்க போறாங்க. இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ரெக்காக்னிஷனும் கிடைக்க போகுது குருவால. அது சேம் டைம் சனி அதை தக்க வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண போறாரு. ஸோ சனி குருவோட அம்சம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு வந்து இருக்கு. அடுத்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்குன்னா, நமக்கு தான் ஏழில் வந்து சனி உட்காந்துருக்காரு. சனி ஏழில் உட்காந்தா என்ன கேட்பாரு? 2 விஷயத்த தெளிவாக பண்ணியே ஆகணும். மொதல் விஷயம் கமிட்மெண்ட்டாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சீரியஸ்னஸுமே இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் 100% வரும். ஸோ கமிட்மெண்ட்டை இந்த டைம் பீரியடில் சனி எதிர்நோக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். எந்த வகையில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து கன்னி வந்து என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. பட் அவங்க சில விஷயம் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது, மூஞ்சிக்கு நேராக போய் சொல்லிடுவீங்க. பட் அதுவே உங்களுக்கு என்ன ஆகும்னா நாளப்போக்கில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அந்த இடத்துல அவங்க கூட கருத்து வேறுபாடாகி குடும்ப உறுப்பினர்களே பேசாமல் போகிறது, ஏதாவது ஒரு அவசரம் ஏதாவது ஒன்று கேட்கணும்னு நினச்சா கூட கேட்க முடியாது. நீ தானே பேசிட்டல, நீ போய் பார்த்துக்கோ, நீ எதுக்கு என்ன கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி ஒரு வித கோல்ட்னஸ் இருக்கும். ஒரு மொத்தத்தையும் தூக்கி உங்கள் தலை மேலே போட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் நடக்கும். பட் இந்த ஜூன் மாதம் ஓகே, அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகே, சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஜுகேஷன் படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தில்? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டோட அதிபன் சுக்கிரன் 11ஆம் வீட்டில் போய் ஆட்சி பலம், அதுவும் குருவோட இருக்கார். ரொம்ப ஞானமாக இருப்பீங்க. படிக்கிற பசங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவ்வளோ அறிவு இருக்கும். ரொம்ப ஞானமாக, ரொம்ப அறிவாளியாக, ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஈவன் அப்பா அம்மா கூட உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான் இது. நீங்கள் உங்களுடைய கோல்ஸையாக இருக்கட்டும், உங்கள் எண்ணங்களாக இருக்கட்டும், உங்கள் அச்சீவ்மெண்ட், நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை உங்களுக்கு அச்சீவ் பண்ண விடுவாங்க இந்த மாதம். கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் அப்பா அம்மாவோடைய சப்போர்ட் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. அதை சப்போர்ட்டை அச்சீவ் பண்ணி நீங்கள் முன்னாடி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு டவுட்டும் வரும், என்னங்க எல்லா மாதமும் எங்களுக்கு நல்லாவே இருக்குமா, இல்லை எல்லா மாதத்துலேயும் பிரச்சனை வரும்? அப்படி கிடையாது. கிரகம் மாற 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 நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு இங்கே வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுன்ற ஒரு வாய்ப்புகள் கூட கிடைக்கிது. ஸோ நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கான வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து பண்ணலாம். மொத்தத்தில் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தாத ஒன்றும் இல்லைங்க, எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து இருக்குது. ஸோ ஒன்றுன்னா நடக்கும். நீங்கள் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேணாம், அச்சமும் உங்களுக்கு வேணாம். கன்னிராசி அடுத்து சிம்மராசி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், இல்லை அவங்களோட வாழ்க்கையில் இந்த வீடியோ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணி அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க. நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு டைமும் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கும்போது தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கும்போது தான் நிறைய விஷயம் ஒருத்தரோட கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறேன். நன்றி.